பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாம நம்மை ஆஸ்வத்து காப்பதாக. ஆமேன். ஒரு சந்தியின் 2வது வெள்ளிக்கிழமை மாலை ஆலய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஜெபமாலை கீர்த்தனையில் 74வது கீர்த்தனை பாடுவோம். கீர்த்தனை எண் 74. குருசினில் தொங்கிய குருதியும் வடிய கொல்கதா மலைதனிலே நம் குருயேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண்கொண்டு 74வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். பாதக நடுவினில் பாவியின் நேச பாதக போல் தொங்க யூத பாதக பரிகாசங்கள் பண்ணி படுத்திய கொடுமைதனை சந்திர சூரிய சகலவன் சேனைகள் சகியாமல் நானுதையோ தேவ சுந்தரமாய்ந்த உயிர்விடும் காட்சியார் துடிக்கானேஞ்சமுண்டோ ஈட்டிய சேவக ஏட்டியே கோத்த இறைவன் விழாவதிலே அவர் தீட்டிய தீட்சை குருதியும் ஜலமோ திரண்டோற்றோடுது பா எருசலேமாதே மருகினி அழுது ஏங்கி புலம்பலையோ எருசலேயாதிபர் இளமணவாள எடுத்த கோலமிதோ குருசினில் தோங்கியே குருதியோ வாடிய கொல்கதா மலைதனிலே நாம் குரு இயேசு சுவாமி கொடுந்துயர் பாவி கொள்ளாய் கண்கொண்டு. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அளவில்லாத இரக்கமுள்ள பராபரனே, பாவத்தில் விழுந்து ஆக்கினைக்கு பாத்திராயிருக்கிற எங்கள் தேவர் எங்களுக்கு இறங்கி பாவ நிர்பந்தத்திலிருந்து எங்களை ரட்சித்து உம்முடைய ஒப்புரவாகும்படி உம்முடைய சொந்த குமாரனை பாராமல் எங்கள் எல்லாருக்காகவும் வரை பாடுகளுக்கு மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தீரே. நாங்கள் அவருடைய சிலுவையினுடைய வசனத்தை மனதில் வைத்து அதன் திவ்ய பலத்தினால் எங்களுடைய பாவங்கள் உணர்ந்து இருதயம் கரைந்து உருகவும் எங்கள் இரட்சகர் உண்டு பண்ணின குறையற்ற நீதியை பற்றி பிடித்து அவரை உருக்கமாய் சிநேகித்து கொண்டு வரவும் பரிசுத்தாவை கொண்டு எங்களை ஏவி சுவாமி. ஆமேன். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பட்டு புத்தகத்தில் 50ஆம் ஞானப்பட்டில் முதல் 4 சரணங்களை பாடுவோம். அன்புள்ள சுவாமி, நீ நிர்பந்தமான மறிக்க தீர்க்கப்பட்டது எதற்காக? நீர் என்ன செய்தி? தேவரீரின் மீது ஏன் இந்த தீது? 50ஆம் ஞானப்பட்டில் முதல் 4 சரணங்களை பாடுவோம். அன்புள்ள
சுவாமி நீ நிர்பந்தமாக மாறிக்க தீர்க்கப்பட்டதற்காக நீர் என்ன செய்தே தேவரின் மீது ஏன் இந்த தீது வாராலடிக்க பட்டு என்ன மாற்று கோட்டுண்டு மூடையோ சூட்டப்பட்டு பேச்சுங்க தந்து ஓமாய் தூக்கினார்கள் வாதைக்கிறார்கள் சுவாமி இவாராயடித்து வாதை பண்ணிற்று மாச்சரிய கத்த சாக வந்தார் நல்மை பமாந்தாய் காக ஜீவன் தந்தார் ஆடியா தப்ப குற்றமற்ற மீட்ப காடனை தீர்ப்ப. பெரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய அபாத்திர தன்மையும் பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து பராமரிக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்கள். அடுத்த சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் தேடி 32வது சங்கீத வார்த்தைகளினால் நாம் அவரை நோக்கி மன்றாடி ஆயக்காரனை போல பராபரனே பாவிகளுக்கு இறங்கும் என்று என்னோடு கூட சேர்ந்து ஒருமித்து ஜெபம் செய்வோம். வாருங்கள். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தேன். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனோ உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வேன். நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லோரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கோ. கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கோ. கர்த்தாவே கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக.
இரக்கமுள்ள பிதாவே, தேவர் ஆகாதவனுடைய மனத்தை விரும்பாமல் ஆகாதவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் எங்கள் பாவங்களின் நிமித்தம் நீதியின்படி அனுபவிக்க வேண்டிய தண்டனையை தேவனுடைய இரக்கத்தினால் எங்களை விட்டு விலக்கி நாங்கள் பாவ வழியை விட்டு திரும்பும்படி எங்களை கிருபை செய்ய வேண்டும் என்று உமது நேசகுமாரனாக எங்களாதேர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 2ஆம் பகுதியை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். இயேசுநாதர் பாடுபட்ட சரித்திரத்தின் 2ஆம் பகுதி. இயேசுநாதர் தம்முடைய பாடுகளுக்கு எதிர்கொண்டு போய் கெத்செமனே தோட்டத்தில் பாடுபட்டது. அவர் தம்முடைய பாடுகளுக்கு எதிர்கொண்டு போய் பேதுரு தம்மை மறுதலிப்பதை முன்னறிவித்தது. யூதாஸ் வெளியே போய்விடவே இயேசு, இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்பட்டார், கடவுளும் அவரில் மகிமைப்பட்டார். கடவுள் அவரில் மகிமைப்பட்டாரேயானால் கடவுள் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரம் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் உங்களோடு இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள். ஆனாலும் நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வர முடியாதென்று நான் யூதருக்கு சொன்னது போல் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்னும் புதிய கற்பனையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் நீங்கள் என் சீஷர் என்று எல்லாரும் அதனால் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீமோன் பேதுரு அவரை பார்த்து, ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனிடம், நான் போகிற இடத்திற்கு இப்பொழுது நீ வர என்னை தொடர்ந்து வர முடியாது, பிற்பாடு வருவாய் என்றார். அதற்கு பேதுரு, ஆண்டவரே, ஏன் இப்பொழுது உம்மை தொடர்ந்து வர முடியாது? உமக்காக என் ஜீவனையும் கொடுப்பேன் என்று சொன்னான். அதை கேட்டு இயேசு, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? சீமோனே, சீமோனே, இதோ கோதுமையை சுழகினால் புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக ஜெபித்தேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்ல அவர், பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுவதற்கு முன் நீ என்னை அறியவில்லை என்று 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களிடம், பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் அல்லாமல் நான் உங்களை அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறை இருந்ததா என்று கேட்க அவர்கள், ஒரு குறைவும் இருந்ததில்லை என்றார்கள். பின்னும் அவர், இப்பொழுதோ பணப்பை உடையவன் அதை எடுத்துக்கொள்ளட்டும், சாமான் பை உடையவனும் அப்படியே செய்யட்டும். பட்டயமில்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை வாங்கி கொள்ள கடவன். அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது என்னிடம் நிறைவேறி தீர வேண்டியதென்று உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பற்றியது நிறைவேறுகிறது என்றார். அவர்களோ, ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் உண்டு என்றார்கள். அவர், போதும் போதும் என்றார். அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடி முடித்த பின்பு வழக்கத்தின்படியே அவர் தம்முடைய சீஷரோடு கீதரோன் என்னும் நீரோடைக்கு அப்புறம் உள்ள ஒலிவ மலைக்கு போனார். அப்பொழுது இயேசு அவர்களிடம், நீங்கள் எல்லாரும் இடறி விழுவீர்கள், மேய்ப்பனை வெட்ட வேண்டும், ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறதே. நான் உங்களோட எழுப்பப்பட பின் உங்களுக்கு முன் கலிலேயாவுக்கு போகிறேன் என்றார். இதை கேட்டதும் பேதுரு, உமது விஷயமாய் எல்லாரும் இடறினாலும் நான் ஒரு காலம் இடறேன் என்றான். இயேசு அவனிடம், இந்த இரவிலே சேவல் கூவுவதற்கு முன் நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். அதற்கு பேதுரு, நான் உம்மோடு மரிக்க வேண்டியதாயிருந்தாலும் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன் என்றான். சீஷர் எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஆத்ம பாடுகளை அனுபவித்தது. அப்பொழுது இயேசு அவர்களோடு கெத்செமனே என்னும் இடத்திற்கு வந்தார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அவரும் அவருடைய சீஷரும் அடிக்கடி அங்கே போய் கூடுவதுண்டு. ஆதலால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசுக்கும் அந்த இடம் தெரியும். அவ்விடத்தில் சேர்ந்தபோது அவர் அவர்களை பார்த்து, நான்
அங்கே போய் ஜெபித்து வருமளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் செய்யுங்கள் என்றார். பிற்பாடு அவர் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு போய் திகைக்கவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர்களிடம், என் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவான பெருந்துக்கம் கொண்டிருக்கிறது. நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொன்னார். அவர்களை விட்டு பிரிந்து கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு முகம் குப்புற விழுந்து, கூடுமானால் அந்த நாழிகை தம்மை விட்டு நீங்கி போகும்படி வேண்டிக் கொண்டு, அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே ஆகும். உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரத்தை என்னிடமிருந்து எடுத்துவிடும். ஆயினும் என்னுடைய சித்தமல்ல, உம்முடைய சித்தமே ஆகக்கடவது என்று ஜெபித்தார். பின்பு அவர் சீஷரிடம் வந்து அவர்கள் நித்திரை செய்கிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருக்க முடியாதோ? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள். ஆவி உற்சாகமுள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இதில் நான் பானம் பண்ணினாலொழிய இது என்னை விட்டு நீங்கக்கூடாதாகில் உம்முடைய சித்தமே ஆவதாக என்று ஜெபித்தார். அவர் திரும்பவும் வந்து அவர்கள் நித்திரை செய்கிறதைக் கண்டார். அவர்கள் கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கமாயிருந்தன. அவருக்கு மறுமொழியாக இன்னது சொல்வதென்று அறியாதிருந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரம் அந்த வார்த்தைகளையே மறுபடியும் சொல்லி ஜெபித்தார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் அவருக்கு காணப்பட்டு அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு இன்னும் அதிக ஊக்கத்தோடு ஜெபித்து கொண்டிருந்தார். அவர் வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகள் போல தரையிலே விழுந்தது. அவர் 3ஆம் தரம் வந்து, இனி நித்திரை செய்து இளைப்பாருங்கள், ஆயிற்று, வேளை வந்துவிட்டது. இதோ மனுஷகுமாரன் பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுக்கிறவன் வந்துவிட்டான் என்றார். அவர் தம்மை தாமே பாவிகளுடைய கைகளில் ஒப்புக்கொடுத்து பிடிப்பட்டது. உடனே அவர் இன்னும் பேசிக்கொண்டிருக்கையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் பட்டாளத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயருடைய சேனைகளின் சிலவற்றையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். அவனோடு பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்து கொண்டு வந்தார்கள். யூதாஸ் அவர்களுக்கு முன் நடந்து வந்து இயேசுவை முத்தமிட அவரிடம் சேர்ந்தான். ஏனெனில் அவன், இவர்களுக்கு நான் எவனை முத்தமிடுகிறேனோ அவன்தான், அவனை பிடித்து பத்திரமாய் கொண்டு போங்கள் என்று அவர்களுக்கு குறிப்பு சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவிடம் போய், ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தமிட்டான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, எதற்காக வந்திருக்கிறாய்? முத்தத்தினாலாயோ மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாய் என்றார். இயேசு தமக்கு நேரிடப் போகிற யாவற்றையும் அறிந்து எதிரே வந்து அவர்களை பார்த்து, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவர்கள் அவரிடம், நசரேயனாகிய இயேசுவை என்று சொல்ல, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களோடு நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடம் சொல்லவே அவர்கள் பின்னிட்டு தரையில் விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களிடம், யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை என்று சொல்ல, இயேசு, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, நீங்கள் என்னை தேடுகிறதுனால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வார்த்தைகள் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். அவரை சூழ நின்றவர்கள் நேரிடப் போவதைக் கண்டு, ஆண்டவரே, நாங்கள் பட்டயத்தினாலே வெட்டலாமா என்றார்கள். இதோ இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவனாகிய சீமோன் பேதுருவினிடம் ஒரு பட்டயம் இருந்தது. அவன் அதை உருவி பிரதான ஆசாரியரின் வேலைக்காரனை தாக்கி அவன் வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரன் பெயர் மல்கூஸ். அப்பொழுது இயேசு பேதுருவை பார்த்து, பட்டயத்தை உறையில் போடு, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ? நான் என் பிதாவினிடம் வேண்டிக் கொள்ள முடியாதென்றும், வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை இப்பொழுதே எனக்கு உதவியாக அனுப்ப மாட்டார் என்றும் நினைக்கிறாயோ? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய்
சம்பவிக்க வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? இம்மட்டில் நிறுத்துங்கள் என்று சொல்லி அவன் காதை தொட்டு அவனை சொஸ்தப்படுத்தினார். அந்த வேளையில் இயேசு தம்மை பிடிக்க வந்த பிரதான ஆசாரியரையும் தேவாலயத்து சேனை தலைவரையும் மூப்பரையும் பார்த்து, கள்ளனை பிடிக்கிறது போல நீங்கள் பட்டயங்களோடும் தடிகளோடும் எடுத்துக்கொண்டு என்னை பிடிக்க வந்தீர்களே. நான் தினந்தோறும் தேவாலயத்தில் உட்கார்ந்து உபதேசித்துக் கொண்டிருந்தேன், அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இதுவோ உங்கள் வேலை, இது அந்தகாரத்தின் அதிகாரம். ஆகிலும் தீர்க்கதரிசிகளின் வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படி இவைகளெல்லாம் சம்பவித்திருக்கின்றன என்றார். அப்பொழுது சீஷர் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் பட்டாளமும் சேனாதிபதியும் யூதருடைய சேவகரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டினார்கள். வாலிபன் ஒருவன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனையும் பிடிக்க வந்தார்கள். அவனோ துப்பட்டியை போட்டுவிட்டு ஆடை இல்லாமல் ஓட்டம் பிடித்தான். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சில வேத பகுதிகள் வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று திடமளித்து காப்பாராக. ஆமேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாகும் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பசுத்தாவினால் கர்ப்பமாக உட்பவித்து கல்மிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவ துழித்திருந்தார். பரம்பலத்துக்கு ஏறி சர்வத்துள்ள பிதாவாகிய பிராமணனை வளர்விட்டிருக்கிறார். அடுத்த ஜூன்லோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பசு சபையும் பசுனோட ஐக்கியமும் பாமணிப்பும் மாம்சுவைத்ததிலும் நித்திய ஜீவன் ஒன்று என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டும் அல்ல, நமது மரண மற்ற நிலையத்திற்கெல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக நாம் கடவுளுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பாட்டு புத்தகத்திலே 42ஆம் ஞானப்பாட்டின் முதல் 4 சரணங்களை பாடுவோம். பாடும்பொழுது அருளுரைக்கென்று நம்மை ஆயத்தம் செய்து கொள்வோம். ஞானப்பாட்டு எண் 42. இயேசுவே நான் பட்ட பாடும் வேதனையும் கருத்தாய் தியானிக்க உமது ஆவியையும் பக்தியும் தயவாய் தந்தன் மீட்புக்காக வாதையுண்ட ரூபமாய் என் முன் நிற்பீராக. Thank you.
நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உம்மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்சை நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம். பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் குறிச்சத்தை தேவரே, எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்கி நம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பான விசுவாசிகளே, தபசு காலத்தினுடைய 2வது வெள்ளிக்கிழமையில் நாம் வந்திருக்கின்றோம். பேரன்பும் அலட்சியமும் என்று சொல்லக்கூடிய 1வது வாரத்தில் இயேசுக்கு முத்தமிட்டவர்கள் 2 பேர். அதில் ஒருவர் மரியாள், இன்னொருவர் யூதாஸ்காரியத் என்று சொல்லி எவ்வளவு அலட்சியம் செய்யப்பட்டார், எவ்வளவு பேரன்பை கொண்டார் என்பதை நாம் பார்த்தோம். இந்த நாளிலே மாட்சியும் வீழ்ச்சியும் என்று சொல்லக்கூடிய தலைப்பிலே மீட்சியும் வீழ்ச்சியும், யார் மீட்சி அடைந்தது, யார் வீழ்ச்சி அடைந்தது? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தால், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கின்றாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, நான் அவளுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. யார் என்று சொன்னா 2 பேர். இயேசுவுக்கு ஸ்போக்ஸ்மேனா இருந்தவர் இந்த பேதுரு. இயேசு கிறிஸ்துடைய சீடர்களுடைய முதல் சுற்றில் இருந்த ஒரு 12 பேர். இந்த முதல் சுற்றில் இருந்த, அதாவது கட்சியில கொறடா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில். அடுத்தது யூதாஸ், காட்டி கொடுத்த யூதாஸ் என்று சொல்லி அவருக்கு பேர், அடைமொழி கொடுக்கப்படுகிறது. இன்னொரு காரியம் சொல்கிறது துரோகியான யூதாஸ். 3வது காரியம் சொல்கிறது திருடனாகிய யூதாஸ் என்று பல்வேறு விதமான பெயர்கள் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில தான் போன வாரம் நாம பார்த்தோம், இயேசுவுக்கு அபிஷேகம் செய்யப்படும் போது இதை விற்று 300 பணத்துக்கு தரலாமே என்று சொன்னார். இந்த 2 பேரை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். எப்படி இவர் மீட்சி அடைந்தார், அவர் எப்படி வீழ்ச்சி அடைந்தார். சீமோன் என்ற பேதுரு, அவருடைய தகப்பன் பேர் யோனா, தாய் ஊர் கப்பர்நகூம் பெத்சாயிதா, தொழில் செம்படவர்கள், உண்மையான பெயர் சீமோன் எபிரேயம். இவர் திருமணமானவர், அவருக்கு மனைவி உண்டு, மாமியார் உண்டு, சகோதரன் உண்டு அந்திரேயா. அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தார்கள். மனைவி ஒரு ஊழியக்காரி. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தார். சிலர் தங்களுடைய மனைவியை கூட்டு கொண்டு சுற்றுவதைப் போல என்று சொல்லி பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அவருடைய மனைவியை எங்க வேண்டாலும் கூட்டு கொண்டு போகின்றார்கள். அப்படி பேதுருவும் அவருடைய மனைவியை எங்கும் கூட்டு கொண்டு போனார் என்று சொல்லப்படுகிறார். சீமோன் என்று சொல்லக்கூடிய அவருடைய சகோதரன் அந்திரேயா, யாக்கோபு, யோவான் என்பவர்கள் கூட்டாளிகள். சீமோன் என்று சொன்னால் நாணல், பாறை, கேபா என்று சொன்னால் பாறை, பெட்ராஸ் என்பது கிரேக்க பதம். தமிழில் நாம் பேதுரு என்று சொல்கின்றோம், ராயப்பர் என்று சொல்கிறோம், ஆங்கிலத்தில் பீட்டர் என்று சொல்ல போகின்றோம். ஆனால் ஆண்டவர் எபிரேய பதம் சைமன், அரமேய பதம் சிமியோன். இந்த சூழ்நிலையில ஆண்டவர் பேதுருவை எச்சரிக்கை செய்யும் போது சீமோன் என்று சொல்லி அழைக்கின்றார். இந்த சீமோன் எப்படி மீட்சி பெற்றார், மீட்சி அடைந்தார் என்று பார்க்கும்போது பேதுருடைய காணப்பட்ட 5 குணாதிசயங்கள், நல்ல குணங்கள். இயேசுவினிடத்தில் தெய்வீக தன்மையை அவர் கண்டார். 5000 பேர் ஆகாரம் கொடுக்கும்போது யூதாவில்
தேவனுடைய ராஜ்யம் பரம்புவதற்கு ஆவிக்குரிய ராஜ்யம் என்றவுடன் அநேகர் பின்வாங்கி போகின்றார்கள். அப்போ ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கின்றீர்களா? எவ்வளவு ஒரு பரிதாபமான ஒரு வார்த்தை. நீயும் போயிட போறியாப்பா? அப்போ போகும்போது அவர் சொல்லுகிறார், பேதுரு, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? யார் இடத்துக்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று சொல்லுகின்றார். இயேசுவின் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டவர் இவர். அதைதான் யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 68வது வசனத்திலே, ஆண்டவரே நாங்கள் எங்கே போவோம்? யார் இடத்துக்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டாயிருக்கிறது, உம்மை விட்டா எங்களுக்கு வேற யார் கதி என்று சொல்லி இயேசுவிடத்தில் காண்ட தெய்வீக குணம். 2வது குணம், 5 குணங்கள் உண்டு. 2வது குணம் சொல்கிறது, இயேசுவின் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டவர். கடைசி வருஷத்துல 33வது வருஷத்துல செசரியா பிலிப்பு பட்டணங்களிலே அலைகின்றார்கள். சீஷர்களுக்கு பயம் சந்தேகம் உண்டா என்பதை காண ஆண்டவர் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றீர்கள்? உடனே அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. அப்போ இயேசுக்கு சொல்லுகின்றார், மரணத்தை குறித்து பேசும்போது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே இது உங்களுக்கு நேரிடக்கூடாது என்று கடிந்து கொள்ள தொடங்குகின்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 27 33 வசனத்தில் சொல்லப்படுகிறது. 32 வசனம் சொல்லுகிறது, கடிந்து கொள்கிறான், கோபப்படுகின்றான். ஆண்டவரே நீங்க உங்களுக்கு என்னத்துக்கு இந்த பிரச்சனை? அப்பதான் ஆண்டவர் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லிவிடு. தேவனுக்கு அடுத்தவர்களை சிந்திக்காமல் நீ மற்றவர்களுக்கு அடுத்தவர்களை சிந்திப்பது ஏன்? முதலாவது தெய்வீக குணத்தை கண்டார். 2வது காரியம், அவர் மேல் பக்தி வைராக்கியம் கொண்டார். 3வது காரியம் சொல்லுகிறது, இயேசுவினுடைய திரு சமூகத்திலேயே எப்போதும் இருக்க வேண்டும் என்று நினைத்தார். எப்போதும் அவருடைய இருக்கணும். இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் என்னவென்று சொன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் மருவ மலைக்கு போறாங்க. அங்க மோசேவும் எலியாவும் காட்சி அளிக்கின்றார்கள். அப்போ இந்த பேதுரு இருந்துட்டு, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போட்டு விடுவோம், நம்ம இங்கேயே தங்கிடுவோம் என்று சொல்கிறார். ஏன் என்று சொன்னா, இந்த இவருடைய அபிப்பிராயம் என்னன்னு சொன்னா, இந்த ஜனங்கள் நன்றியில்லாத ஜனங்கள், விரோத பாராட்டக்கூடிய விரோதிக்கக்கூடிய ஜனங்கள். எதுக்கு அவங்களிடத்துல போகணும்? இந்த பரிசுத்தமான ஞான ஐக்கியத்தில் இருப்பதே நமக்கு உகந்தது என்று சொல்லி நினைக்கிறார். ஒன்று, கர்த்தரிடத்திலே தெய்வீக குணம். 2வது பக்தி வைராக்கியம். 3வது அவர் சமூகத்திலே இருக்க வேண்டும். 4வது காரியம் என்ன செய்கிறது என்று சொன்னா, இயேசு அடிமையினுடைய தொழிலை செய்யக்கூடாது. அடிமையினுடைய தொழிலை செய்யக்கூடாது. இயேசு சிலுவையில் அறையப்படக்கூடிய நாளில, காட்டி கொடுப்பதற்கு அந்த ராத்திரியில இடுப்புல அவர் ஒரு துண்டை கட்டி கொண்டு சீடருடைய கால்களை கழுவத் தொடங்கினார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கழுவ தொடங்கும் போது பேதுரு இடத்துல வரும்போது பேதுரு என்ன சொல்கிறார்? ஆண்டவரே நீர் என்ன கழுவக்கூடாது, இது அடிமையினுடைய தொழில், நீர் கழுவக்கூடாது. அப்ப ஆண்டவர் சொல்கிறார், மூழ்கினவன் கால்களை மட்டும் கழுவினா போதும். அப்போ அவன் சொல்றான், பேதுரு, அப்ப என் கால்களை மட்டும் நான் தலையிலேருந்து எல்லாத்தையும் கழுவி விடுங்க அப்படின்ற. இந்த சூழ்நிலையில தான் யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 6வது வசனம், இவருடைய சிறந்த பக்தி, இயேசு மேல எந்த அளவுக்கு அன்பு வைத்தார் என்பதை நமக்கு தெரிய வரும். 5வது காரியம், உதவி செய்வதிலே அவர் ரொம்ப மிக வல்லவர். இயேசுக்கு உதவி செய்வது, மற்ற எப்போதுமே உதவி செய்வதில் வல்லவர், இயேசுக்கு உதவி செய்வதில் ரொம்ப வல்லவர். ஏன்னு சொன்னா, யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் 10வது வசனத்துல, இயேசுவை பிடிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடி சொல்லுவார், உங்களை பட்டயம் இருக்கவங்க எடுத்துக்கொள்ளுங்க, இல்லாதவங்க உங்க சட்டையை விற்று பட்டயத்தை வாங்கிக் கொள்ளுங்கன்னு சொல்லுவார். இப்போ இந்த பட்டயத்தை எடுத்துக்கிட்டு போறாரு. இயேசுவை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே பட்டுன்னு ஒருத்தனை வெட்டினாரு. வலது காதரை வெட்டினான். அவன் பேர் மல்கூஸ் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவை பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னோன்னு அந்த ஆத்திரம். ஆகவேதான் இந்த பேதுருக்கு வந்த இந்த சோதனை, 5 விதமான இயேசுவின் மீது வைத்த பக்தி வைராக்கியங்கள். இப்ப இந்த பேதுருக்கு ஒரு சோதனை வருகிறது. என்ன சோதனைன்னா, மறுதளிக்கின்றார், இயேசுவை தெரியாது என்று சொல்கின்றார். பிரதான ஆசாரியனுடைய முற்றத்து வரைக்கும் போயிட்டார். எப்படின்னா, கூட ஒரு சீஷனோட ஓட்டிக்கிட்டு போயிட்டார்.
இப்போ முற்றத்தில் வரும்போது இந்த 4 சுவிசேஷங்களும் விவரமாக எழுதியிருக்கின்றார்கள். மத்தேயு 26, 69, மார்க்கு 14, 64, லூக்கா 22, 54, யோவான் 18, 22. மத்தேயுல சொல்றது ஒரு தடவை சேவல் கூவுச்சு, மார்க்கில் சொல்றது 2 தடவை சேவல் கூவுச்சு, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 2 தடவை கூவுன உடனே இயேசு பேதுருவை திரும்பி பார்க்கின்றார். இப்போ திரும்பி பார்த்த உடனே பேதுரும் யோவானும் கெத்சேமனி தோட்டத்திலிருந்து மாளிகை வரைக்கும் கிறிஸ்துவை பின்தொடர்ந்து செல்றாங்க. பிடிச்சிட்டு போனாங்களே, என்ன செய்வாங்க? இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, இப்போ அரசாங்கத்தில் இல்லை போலீஸ் ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதுன்னு சொன்னால் குடும்பத்தில் இருக்கவங்க அவர் எங்கே கொண்டு போகிறாங்க, ஏது கொண்டு போகிறாங்க, எந்த இடத்துக்கு கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. அதை போல் இவர்கள் இயேசுவுக்கு பின்பாகவே செல்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அவருக்கு மனக்கலக்கம், ஆத்திர குணம், எதிரினுடைய கையில் சிக்கிட்டோன்ற சூழ்நிலையில் இயேசு தெரியாதுன்ட்டார். இது வாண்டடா செஞ்சதில்லை. அவருக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பமும் ஆத்திர குணமும் எதிரினுடைய கையில் சிக்கிட்டா எப்படி தப்பிக்கிறது என்பதற்காக இந்த காரியத்தை செய்து விட்டார். ஆனால் இயேசுவை கண்ட உடனே உடனடியாக மனம் திரும்பினார். ஆமாண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன். அதுதான் மீட்சி. அங்கதான் அவர் எழுந்துகின்றார், திரும்பமாக எழுந்திருக்கிறார். மன்னிக்க கூடாத பாவம் என்று சொல்லி நாம் நினைப்போம். ஆனால் இந்த பாவம் மன்னிக்க கூடாத பாவம் என்று நாம் நினைத்திருப்போம். இயேசு நினைத்திருந்தால் இப்ப வாசி கேட்ட அந்த பகுதியில் பேதுருக்கு முதலாவதாக தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்திருக்க மாட்டார். கலிலேயா கடற்கரை ஓரத்தில் சபையை ஸ்தாபிக்கும் பொறுப்பை கொடுத்தார். அதெல்லாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 34வது வசனத்தில் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15:5 வாசிக்கின்றோம். யோவான் 21வது அதிகாரத்தில் என்னை நேசிக்கின்றாயா, என் ஆட்டுக்குட்டியெல்லாம் மெய்யே, நீ என்னை நேசிக்கிறையா, ஆடுகளை மெய் என்று சொல்லி, ஆண்டவரை என்ன திரும்பி திரும்பி அதையே கேட்டுட்டு இருக்கீங்க என்று சொல்லி ரொம்ப மனம் உடைந்து போனார். அதை தான் சொல்லுவாங்க, அவர் 3 தடவை மறுதளிக்குத்தார், 3 முறை ஆண்டவர் என்னை நேசிக்கிறார் என்று சொல்லி கேட்கிறார் என்று சொல்லி நான் பார்ப்போம். இந்த வீழ்ச்சி அடைந்தவன் யார்? இயேசு கிறிஸ்துவோட இந்த கேட்டின் மகனே அல்லாமல். அதை தான் யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். யோவான் 17வது அதிகாரம் 12வது வசனம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கை நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல். கேட்டின் மகன் என்று சொல்லி அவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்படுகிறது. இந்த சீமோன் ஸ்காரியோத், அதான் யூதா ஸ்காரியோத், அவருடைய அப்பா பேரு சீமோன் ஸ்காரியோத். லூக்கா சுவிசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. ஸ்காரியோத் என்ற ஊரில் பெயர் கீரியாத் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 48வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறோம். கீரியோத், இந்த ஊர் தென் யூதேயாவில் இருந்தது. 11 பேரும் சீடர்களும் கலிலேயர்கள். இவன் மட்டும்தான் யூதேயாவை சேர்ந்தவன். ஆகவேதான் இவன் யூதேயாவில் சேர்ந்ததுனால அண்ணா காய்பா இவர்களோட பழிச்சம் வைத்து அவர்களோட கூட சேர்ந்து இயேசுவை வேலை பேசுகின்றான். இவன் அப்போஸ்தலருடைய கணக்குகளை பார்த்தவன் என்று சொல்லி யோவான் சொல்லுகின்றான். ஆனா இயேசுவை ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு ஒரு அடிமையினுடைய விலைக்கு ஏன் விற்றான்? சொல்றானே, இதை விற்று 300 பணத்துக்கு விற்று ஏழைகளை கொடுக்கலாமே என்று சொன்னானே. அப்போ 300 பணத்துக்காவது விற்றிருக்கலாம் அல்லவா? அந்த 300 பணத்துக்கு விற்காமல் ஒரு 30 வெள்ளிக்காசுக்கு விற்பதற்கான காரணம் என்ன? ஒருவேளை யூதாஸ் இப்படி காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தா ஏன் அவனை சேர்த்துக்கிட்டாரு? தெரியாது இருந்தால் என்று சொன்னால் அவருடைய முன் அறிவில் அவர் குறைவுள்ளவரா? ஒருவேளை இது ஒரு அனுமானம். மரணத்தினால் பேய் பிசாசுகளை இவர் ஜெயிப்பார் என்று சொல்லி நம்பிக்கை வைத்தான். எப்படியாவது தப்பித்து விடுவார், நமக்கு பணம் லாபம் என்று நினைத்திருப்பான். தனது வல்லமையை காண்பித்து ராஜ்யத்தை ஸ்தாபித்து விடுவார். சந்தேகத்தினால் உண்மையாகவே இவர் மேசியாவா அல்லவா என்பதற்காக காட்டி கொடுத்திருப்பான் என்று சொல்லி நாம் அனுமானங்களாக நாம் எண்ண முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து இவனை ஏன் சீடனாக தெரிந்து கொண்டார் நமக்கு தெரியாது. உண்மையாகவே நல்லெண்ணம் கொண்டு இப்படி அந்த காரியத்தை செய்தானா நமக்கு தெரியாது.
ஆரம்பத்திலே கெட்டு போனவன் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்று சொன்னா, ஆரம்பத்தில் ரொம்ப நல்லவனா தான் இருந்தான். ஆனா எப்படியோ அவன் கெட்டு போயிட்டான். ஆனா குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தனே என்று சொல்லி 30 வெள்ளிக்காசு கொண்டு வந்து தேவாலயத்தில் விட்டு எறிகிறான்னு சொன்னா, அந்த கையோடு போய் இயேசு கிறிஸ்துனுடைய காலில் போய் விழுந்திருந்தா ஆண்டவர் அவனுக்கு ஒரு மீட்சி கொடுத்திருப்பார். ஆனால் அவன் வீழ்ச்சி அடைந்தான். மனசாப்பட்டால் மன்னிக்கும் அதிகாரம் கடவுளுடையது என்பதை அறிந்திருந்தோம். அவன் கடவுளிடத்தில் மன்னிப்பு கேட்காமல், அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்தில் அவனுடைய மரணத்தை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் குடல் சரிந்து அவன் இறந்து போனான் என்று சொல்லி. அருமையான தேவ ஜனமே, மீட்சியும் வீழ்ச்சியும் என்று சொல்லி நாம் பார்க்க என்று சொன்னால், 2 பேரும் சொல்லுவாங்கள்ல, ஒரே குளத்துல ஊர்ன மட்டைங்கன்னு. அப்படி 2 பேரும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான். ஆனா அன்பார்ச்சுனேட்லி ஒருவன் மீட்கப்பட்டான், ஒருவன் வீழ்ச்சி அடைந்தான். இன்று கிறிஸ்துவினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் மீட்கப்பட போகின்றீர்களா, வீழ்ச்சி அடைய போகின்றீர்களா? கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, மீண்டுமாக உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சீடர்களை குறித்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்து, பேதுரு உம்மீது வைத்த பக்தி வைராக்கியத்தின் அடிப்படையில் ஆபத்து என்று சொன்ன உடனே மன கலக்கத்திலே செய்வது அறியாமல் செய்த குற்றத்தை உணர்ந்து மனம் கசந்து அழுதான் என்று சொல்லப்படுகிறது. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக முறைகள் மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம். நீர் எங்களை மன்னித்தீர், எங்களிடத்தில் பொறுப்புகளை கொடுத்தீர், அந்த பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு பலத்தையும் கொடுத்தீர். நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு நாளும் யூதாசை போல வீழ்ச்சி அடைந்து உம்மை விட்டு தூர போய் விடாதபடி ஆண்டவராக நீதாமே எங்களை பாதுகாத்து கரம் பிடித்து தூக்கியிடும். துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமாகவும் வழி நடத்தலும் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் நமது குடும்பங்களோடும் இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அருமையான குடும்பத்து மக்கள் ஒவ்வொருவரோடும் இன்று சதகம் தங்கி இருப்பதாக. ஆமேன். அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள்: வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அடுத்த வெள்ளிக்கிழமை சாட்சியும் ஆட்சியும் என்று சொல்ல, யார் சாட்சி கொடுத்தது, யார் ஆட்சி செலுத்தினது, இதை குறித்து அடுத்த வாரம் நாம் சிந்தனை செய்வோம். மீண்டுமாக கடவுளுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக ஞானப்பட்டு புத்தகத்தில் 56 ஞானப்பட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம். ஞானப்பட்டு 56 முதல் 4 சரணங்கள். இயேசு மது 5 காயம் நோவும் சாவும் எனக்கு எந்த போரிலும் சகாயம் ஆறுதலும் ஆவது. உம்முடைய வாதையில் நினைவு என் மனதின் இச்சை மாளுவதற்காக என்னிலே தரிப்பதாக. 56 ஞானப்பட்டின் முதல் 4 சரணங்களை பாடும்போது நம்மையும் நம் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று படைப்போம்.
எந்த சமயத்திலேயோ உம்முடைய காயங்கள் எனக்கு அனுகூலம் செய்யும் என்பதே என் ஆறுதல். ஏனெனில் நீர் எனக்கு பதிலாய் மரித்தது என்னை எந்த அவதிக்கும் நீங்களாக்கி விடுவீர்கள். நாம் படைத்திருக்கக்கூடிய காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, தபசு காலத்தில் 2வது வெள்ளிக்கிழமையை கண்டு ஆண்டவராக சீடர்களில் ஒருவர் மீட்சி பெறவும் ஒருத்தர் வீழ்ச்சி அடையவும் செய்ய ஆண்டவராக நீதாமே இந்த வீழ்ச்சி அடைந்த சீடனை போல அல்ல, மீட்சி பெற்ற சீடனை போல எங்கள் வாழ்க்கை நடத்த உதவி செய்தலும் உங்கள் கருத்திலிருந்து பெற்றுக்கொண்டே நன்றியுள்ள இருதயத்தோடு காணிக்கைகளாக படைக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்துடைய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு ஆசுவத்தை வழி நடத்துமாய் நான் இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். மார்ட்டின் லூத்தரால் இயற்றப்பட்ட சமுதாய விண்ணப்பம் என்று சொல்லக்கூடிய 100வது ஞானப்பாட்டை நாம் முழங்காலில் நின்று நாம் பாடுவோம். சுவாமி கிறிஸ்துவே சுவாமி பரமண்டல இருக்கிற பிதாவாகிய பராபரனே எங்கள் மேல் லோகத்தின் இரட்சகராய் இருக்கிற சுதனாகிய பராபரனே எங்கள் மேல் பரிசுத்தாவியாகிய திரியக பராபரனே எங்கள் பரிசுத்த திரியக பராபரனே எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபராகிய கர்த்தாவே எங்களாய் காப்பாவீரும். தயாபராகிய கர்த்தாவே எங்களாய் ராட்சியும். சகல பாவங்களுக்கும் சகல மோசங்களுக்கும் பிசாசின் சற்பனைகளுக்கும் காணிகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள சடிதியான துன்மரணத்துக்கும் பெருவாரி காய்ச்சலுக்கும் பஞ்சத்துக்கும் யுத்தத்துக்கும் கோலைகளுக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள காலகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடிச்சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெரு வெள்ளத்துக்கும் எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள
நித்திய மரணத்துக்கு எங்களை விலக்கி காரும் கிருபையுள்ள உம்முடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலோ உம்முடைய உபவாசத்தினாலோ சோதனையினாலோ உம்முடைய மரண அவஸ்தையினாலோ இரத்த வேர்வையினாலோ எங்களை ரட்சியோ கிருபையுள்ள தேவரி சிலுவில் அறையுண்டு அடைந்த மரணத்தினாலும் தேவரி மகிமையை உயிர்த்தெழுந்து பரமண்டலத்துக்கு ஏறினதினாலோ எங்கள் மரண வேளையிலோ நியாய தீர்ப்பின் நாளிலோ எங்களை ரட்சியோ கிருபையுள்ள தேவர் உமது பரிசுத்த சபை ஆண்டு காப்பாற்றவோ சபையின் போதகராக ஊழியக்காரர் ஆரோக்கியமான வசனத்திலோ பரிசுத்த நலக்கையிலோ நிலைப்படுத்தவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல வேத புரட்டுகளையோ இடல்களை மறுத்து தடுக்கவோ வழி தப்பி மோசம் போனவர்களெல்லாம் திருப்பவோ சாத்தானே எங்கள் கால்களின் கீழ் நசுக்கி போடவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது அறுப்புக்கு உண்மையான வேலையாட்களை அனுப்பவோ தெய்வ வசனம் பலிக்கும்படிக்கு உம்முடைய ஆவியும் பலத்தை கூட கட்டளையிடவோ துக்கப்பட்டு திடனற்றிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். கிறிஸ்தவர்களாகிய சகல ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் உமக்குள் சமாதானத்தை ஒருமையை தரவும் எங்கள் குடியரசின் ஜனாதிபதிக்கோ மற்றும் தலைவர்களுக்கு அமைதலுள்ள சாட்சியாளவோ எங்கள் சபைகளின் ஊழியக்காரர்களின் ஸ்தாபனங்களை ஆசுவத்தை காக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பலக்க பண்ணவோ உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்த பண்ணப்பட யூதரையோ விசுவாசில் அனலற்று மரல விழுந்தவர்களையோ புற மதத்தினர் திருப்பி வேலை நடந்தேற பண்ணவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவதையும் இக்கட்டு அனுபவிக்கின்ற யாவருக்கு சகாயராய் தென்படவோ தரையிலும் தண்ணிலும் ஆகாயத்திலும் பயணம் பண்ணுகின்ற யாவரையும் காப்பாற்றவோ கர்ப்பவதிகளுக்கு சந்தோஷமான பேற்றை கட்டளையிடவோ சகல பிள்ளைகளையும் வியாதிக்காரர்களை பார்த்து கொண்டு பராமரிக்கவோ குற்றமில்லாமல் காவல் பண்ணப்பட்டவர்களை விடுதலையாக்கவோ சகல விதவைகளையும் தாய் தப்பன் இல்லாத பிள்ளைகளை ஆதரிக்கவோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். சகல மனிதருக்கு இறங்கவோ எங்கள் உபகாரிகளுக்கெல்லாம் கிருபையுள்ள நித்திய பலன்களை கொடுக்கவோ எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் தூஷணர்களுக்கு மன்னிப்பளித்து அவள் மனதை திருப்பி எங்களோடு சமாதானப்படுத்தவோ நிலத்தின் பயிரை ஆசுவத்தை காப்பாற்றவோ எங்களுக்கு பாக்கியமான முடிவை கொடுக்கவோ எங்கள் விண்ணப்பங்களை கேட்டாருளோ ஏழை பாவிகளாகிய அடியார் வேண்டிக் கொள்ளுகிறோம். பிராபனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே இரக்கமுள்ள கர்த்தாரே அடியாராய் கேட்டாருளோம். லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே எங்களுக்கு லோகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தாரும்.
கிறிஸ்துவே எங்களைக் கேட்டாரும். சுவாமி கிறிஸ்துவே சுவாமி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். மன இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையும் உள்ள பரமபிதாவே, அக்கிரமங்களை மீறுகளை மன்னிக்கிற ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்த தேவரீர் உமது அடியார் மேல் இறங்கி உமது குமாரன் பட்ட பாடுகள் மரணத்தை நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்தள்ள வேண்டும் என்று உடைய ஒன்றான இரட்சகராகிய எங்கள் நாத இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உன்னில் ஏறெடுத்து உனக்கு சமாதானம் தந்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். துதி பாடலாக 52ஆம் ஞான பாட்டின் 10ஆம் சரணத்தை பாடுவோம். என் மூச்சொடுங்கும் அந்த இடைக்கட்டிலும் நீர் எனக்காய் இறந்த ரூபாக காண்பியும். அப்போ நான் உம்மை பார்த்து கண்ணோக்கி நெஞ்சிலே அணைத்து கொண்டு தூங்கட்டும் இயேசுவே. என் மூச்சொடுங்கும் அந்த காடையை காட்டிலும் நீர் எனக்காய் இறந்த ரூபாக காண்பியும். அப்போ நான் உம்மை பார்த்து கண்ணோக்கி நெஞ்சிலே அணைத்துக் கொண்டு காத்து தூங்கட்டும் இயேசுவே. ஆமென். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமென். பராமரிக்க ஸ்தோத்திரம்.